ஒருபுறம் பேச்சுவார்த்தை, இன்னொரு புறம் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அளவிற்கான வியூகம் வகுத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா. ஆனால் இதை எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஈரான் தன்னுடைய ரோட்டில் அவங்க வாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்காங்க. ஆனால் இலக்கு என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல. இப்படிப்பட்ட நிலைமையில் 3000க்கும் மேற்பட்ட பாராஷூட் வீரர்களை இப்போது அமெரிக்கா மிடில் ஈஸ்ட் பக்கம் இறக்கியிருக்காங்க. இவங்க எந்த இடத்துல இறங்க போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்னு பாகிஸ்தான் தொடர்பான பேச்சுவார்த்தையில் இறுதி முடிவு ஈரான் எடுத்திருக்காங்க. அது என்ன டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பாண்டிச்சேரியில் மினி திருப்பூர் அறிமுகம். ஜவுளித்துறை வரலாற்றில் முதன்முறையாக நேரடி விற்பனை நிலையம் உங்கள் திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ். துணிகளை உற்பத்தி செய்பவர்களே நேரடியாக சந்தைப்படுத்துறதுனால வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலையில தரமான அனைத்து விதமான ஜவுளி துணிகளும் இங்கு கிடைக்கும். நேரடியாகவோ ஆன்லைன் வழியாகவோ ஒரு துணியானாலும் சரி, ஹோல்சேல்ல வாங்கினாலும் சரி, உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது தி திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ். தொடர்புக்கு 7708011123. ஈரான் அணு ஆயுதங்களை கைவிட தயாராக இருப்பதாக ட்ரம்ப் சொல்லி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில மேற்காசியாவுக்கு அமெரிக்கா கூடுதல் படைகளை அனுப்புறாங்க. காஸ்பியன் கடல்ல ரஷ்யா ஈரான் ஆயுத விநியோக பாதையை இஸ்ரேல் அட்டாக் பண்ணியிருக்காங்கங்கிற ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. அப்போ ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஆயுத பரிமாற்றம் அப்படிங்கிறது இன்னமும் நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் நமக்குள்ள இருக்கா? அமெரிக்காவினுடைய எரிபொருள் முடக்கம் அப்படிங்கிறது இப்போ உலகளாவிய அளவில் அதிகமாயிருக்கு. ஒரு புறம் எண்ணெயை ஐரோப்பிய நாடுகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா, இன்னொரு புறம் மற்ற நாடுகளுக்கு போகக்கூடிய எண்ணெயை திருடக்கூடிய வேலையும் செய்து, குறிப்பாக வெனிசுலாவிலிருந்து வரக்கூடிய கப்பல்களை எல்லாம் முடக்கி வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில கியூபா அப்படிங்கிற நாட்டுக்கு மருத்துவ உதவி பொருட்கள், எய்டு தொடர்பான பொருட்கள் அந்த நாட்டுக்கு போறதுக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. சூரிய மின்தகடுகளை ஏற்றி செல்லக்கூடிய கப்பல் குழுவினுடைய முதல் படகு இப்போ கியூபாவை சேர்ந்திருக்கு அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. அது தொடர்பான காட்சிகளும் இப்போ நம்மளால பார்க்க முடியுது. அந்த கப்பலை வழிநடத்தி வரக்கூடிய சின்ன போட்டும் இப்போ முன்னாடி வந்துகிட்டு இருக்கு, பின்னாடி கப்பல் வந்துட்டு இருக்கு. ஸோ ஈரானிய மக்கள் ஒரு புறம் எப்படி மற்ற நாடுகள்கிட்ட இருந்து உதவி கேட்குறாங்களோ, அதே மாதிரி கியூபா நாட்டினரும் இப்போ மற்ற நாடுகள்கிட்ட இருந்து உதவிகளை கேட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த ஸ்டைல்லாம் தேவையில்லை, ஒழுங்காக காலை கீழே போட்டு அந்த வீடியோ எடுத்துருக்கலாம். ஈரான் ஆதரவு பெற்ற ஒரு போராளி குழு பாக்தாத்தில் இருக்கக்கூடிய விக்டோரியா தளத்தில் அமெரிக்க படைகளுக்கு எதிராக சாகசத்தை நிகழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. இது தொடர்பான விஷுவலும் நம்மகிட்ட கிடச்சிருக்கு. பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் அட்டாக் செய்யப்படுது, அது தொடர்பான வீடியோக்கள். ஈராக்கினுடைய அந்த பாக்தாத்தில் மிக முக்கியமான அமெரிக்க ஹெலிகாப்டர் மீது FPV வகை கேமிகேஷ் அப்படிங்கிற அந்த ட்ரோன் பயன்படுத்தி இந்த அட்டாக் நடத்தியிருக்காங்க. இது தொடர்பான காட்சிகள் ரொம்ப சென்சிட்டிவான வீடியோவாக பார்க்கப்படுது. பாருங்க, இதில் இதுதான் அந்த தளம். இதில் ஒரு ஹெலிகாப்டர் நிற்கக்கூடிய காட்சிகள் அடுத்து அரங்கேறும். அங்கங்கே அட்டாக் நடத்தக்கூடிய காட்சிகளும் நடந்துக்கிட்டே இருக்கு. பார்த்தீங்களா? ரொம்ப முக்கியமான ஃபுட்டேஜ் இது. இப்போ ட்ரேஸ் பண்ணி கேமரா போயிட்டு இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு ட்ரோன் தான். இப்போ இந்த ஹெலிகாப்டர் ட்ரேஸ் பண்ணிட்டாங்க, அதன் மீது இப்போ அட்டாக் நடத்துவாங்க. இப்படித்தான் அந்த ஹெலிகாப்டர் தாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் அங்கே வெளியாக இருக்கக்கூடிய தகவல். ஆக்சியோஸ் மற்றும் ஃபோக்ஸ் நியூஸ் இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அமெரிக்க இராணுவத்தினுடைய 82வது வான்வெளி பிரிவு சுமார் 3000க்கும் மேற்பட்ட பாராஷூட் வீரர்களை கொண்ட ஒரு படைப்பிரிவு இப்போ ஈரானிய போர்க்களத்திற்கு அனுப்பப்படுது அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இவங்க பென்டகன் இது தொடர்பான அப்ரூவலில் சைன் போட்ட சில மணி நேரங்களில் அவங்க கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆயிருக்கு. 18 மணி நேரத்துக்குள்ள அவங்க கிளம்பிறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பட் அது தொடர்பான காட்சிகளும் வெளியாயிருக்கு. இதான் அமெரிக்காவினுடைய விமானங்கள், அதுலேருந்து பாராஷூட்டில் அவங்க குதிச்சு போகக்கூடிய காட்சிகள் ரிலீஸ் ஆயிருக்கு. பாருங்க, பாராஷூட்ல எல்லாமே மிலிட்டரி பர்சன்ஸ் இருக்காங்க. இந்த செஞ்சுரியில் நீங்கள் இப்படி ஒரு போர் முறையை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ இது. எல்லாமே மனிதர்களை அவங்களுடைய போர் விமானத்திலிருந்து அப்படியே இறக்குறாங்க. எல்லாமே US மிலிட்ரி சேர்ந்த அதிகாரிகள், நவீன ஆயுதங்களை கையகப்படுத்த தெரிந்த அந்த அதிகாரிகள் தான் இப்போது இந்த இடத்துல பாராஷூட் வழியாக தரையில் குதிக்கிறாங்க. எங்க? மிடில் ஈஸ்ட்ல. ஈரான் எப்பயுமே தனக்குள்ள ஒரு நகைச்சுவையான உணர்வை கலந்தே வச்சிருப்பாங்க போல. அதில் ஒரு பகுதியாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி
இவ்வளவு பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட முகத்துல எந்த சலனமுமே இல்லாம காட்சி தர்றது தான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அதுவும் பேச்சுவார்த்தைகள் குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு ஈரான் கொடுக்கக்கூடிய பதில் தான் ஷாக். நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேச்சுவார்த்தைகளை நடத்தும் நிலையை அடைந்து விட்டீர்கள். நீ உனக்குள்ளேயே பேசிக்கிற, எங்களை யாரும் நீ இன்னும் கூப்பிடவே இல்லை, பேசவும் இல்லை. பட் எங்களையெல்லாம் நீங்கள் இந்த சீஸ் ஃபயர் டீலுக்கெல்லாம் கூப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க ஈரான். ஸோ இது எல்லாமே ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியிலேருந்து வெளியாகக்கூடிய தகவலாக இருக்குது. இன்னைக்கு காலையில் ஈரான் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. தனது அபாயகரமான ஹைபர்சோனிக் மிசைலில் ஒன்றா இருக்கக்கூடிய ஃபட்டா அதை ஏவிருக்காங்க. இதனுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்கவோ அதை இடைமறிக்கவோ அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஏவுகணைகளால் முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. மாக் 10 இதற்கு இதை விட அதிகமான வேகத்தில் பயணப்படக்கூடியது, இதை விட கம்மியான அளவில் செலவில் தான் தயாரிக்கப்பட்டது. $2 லட்சம் குறைவான அளவில் தான் உருவாக்கப்பட்டது இந்த ஃபட்டா. ஸோ வான் பாதுகாப்பு அமைப்பிலையும் ஹைபர்சோனிக் மிசைல் ரிலேட்டடான விஷயங்கள்லையும் இது மேம்பட்ட ஒரு நவீன ரக ஏவுகணையாக காட்சியளிக்குது. அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் டெல்லவீவனுடைய மக்கள் உணர்வார்கள். விடா குண்டா கதையாக தான் இருக்கு. ஈரான் என்னன்னா பேச்சுவார்த்தைக்கு நீங்களே பேசிக்கோங்கிறாங்க. இந்த பக்கம் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு என்ன சொல்றாரு, ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் இஸ்ரேலுக்கு தொடர்பே கிடையாது அப்படிங்கிறார். நாங்களும் போர் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம், அமெரிக்கா வேணால் அதுக்குண்டான முயற்சிகளில் ஈடுபடலாம். ஸோ ஈரானிய அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களை முழுமையாக ஒழிக்கிற வரைக்கும் எங்களுக்கு தூக்கமே இல்லைங்கிறாரு நெதன்யாகு. அதோ பார் காக்கா அப்படின்னு நம்ம ஊரில் படத்தில் வரக்கூடிய பாடல்கள் மாதிரி இஸ்ரேலில் காகங்கள் பறக்கிறத ஒரு செய்திகளாக எடுத்து போட்டிருந்தாங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருந்தது. எப்பா வானத்தில் என்னப்பா பறவைகள் பறக்கிறத இவ்வளோ ஆச்சரியமாக சொல்கிறீங்க, எங்கள் ஊர்லேயும் தான் காலையில் எழுந்திரிச்சோன்னா கொக்குகள்லாம் வரிசையாக பறக்கும் அப்படின்னு. ஐயா, இது ரத்த பூமி, ரத்த பூமியில் காகங்கள் பறக்கிறது சாதாரண விஷயம் இல்லையா அப்படின்னு நம்ம வின்னர் படத்தில் வரக்கூடிய வடிவேலு மாதிரி ரத்த பூமி அப்படிங்கிறாங்க இஸ்ரேல். சரியா, உங்கள் பூமியில் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் டெல்லவீவனுடைய வானத்தில் இந்த மாதிரி காகங்கள் பறந்துச்சான். அந்த காகங்கள் பறக்கிறது பேரழிவுக்கான ஒரு சகுனம் அப்படின்னு சொல்கிறாங்க. காக்காக்கள்லாம் ஏன் பறந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை சுட்டு வறுத்து தின்றுவீங்கிறதுனால தான். ஏன்னா ஒரு மாடை விட மாட்டுறாங்க, இருக்கிற எல்லா மாடையும் போட்டு அறுத்து தின்றுறாங்க. அதை எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மாதிரி சேர்த்து வைக்காமல் அதை என்ன பண்ணிடுறாங்க, வேறு மாதிரியான யூஸுக்கெலாம் பயன்படுத்துகிறாங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். மனுஷனையே கொண்டு நரவழிப்படக்கூடியவங்க தான் இந்த இஸ்ரேல்காரங்க. மாட்டையும் காகத்தையும் விட்டுருவாங்களா என்ன? சரி, இப்போ காகங்கள் பறக்கக்கூடிய காட்சியை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் பாருங்க. காக்கா பறந்தது பார்த்தாச்சா? அமெரிக்காவினுடைய செனட் சபை இப்போ மிகப்பெரிய அளவிலான சோகத்தில் மூழ்கி கிடக்கு. ட்ரம்ப்பை எப்படியாவது தோக்கடிச்சு இந்த போரை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அதை தடுப்பதற்கான எந்த வாய்ப்பையுமே இந்த அவை கொடுக்கவே இல்லை. சரி, ட்ரம்புக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மீதான ஓட்டெடுப்பு நடந்தது. அதில் 53க்கு 47 முடிஞ்சு போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறவங்க 47 பேர் தான், போரை நடத்துங்க அப்படின்னு சொல்கிறவங்களுடைய வாக்கு எண்ணிக்கை 53 போச்சு. அதனால் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக இந்த வாக்கு எண்ணிக்கையை பார்க்கப்படுது. தொடர்ச்சியாக போரை நடத்தலாம் அப்படிங்கிற அந்த கிரீன் சிக்னல் இப்போ விழுந்துருச்சு. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொத்துக்கிட்டு இப்போ அடி வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரேலுடைய ஆரோ அப்படிங்கிற அந்த தற்காப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை முறியடிச்சிருக்காங்க. $1 பில்லியன் மதிப்பில் இஸ்ரேல் தயாரித்த அந்த ஆரோ ஏவுகணையை இப்போது ஈரான் முடிச்சு விட்டுருக்காங்க. எதை வச்சு அப்படின்னா இந்த கிளஸ்டர் பாம்பை பயன்படுத்தி தான் முடிச்சிருக்காங்க. இப்போது இந்த ஸ்வாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக கொத்துக்குண்டுகள் ஏவுறது, இதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னா இஸ்ரேல் லெபனான் பக்கம் ஒயிட் பாஸ்பரஸ் போடுறாங்கல்ல, அதுக்கு முதல்ல தடை விதி அப்படிங்கிறாங்க ஈரான். அப்போது ரெண்டையுமே உன்னால் செய்கிறதுக்கு உனக்கு வக்கு இல்லை அப்படின்னா அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க அமெரிக்காவை பார்த்து ஈரான். இதுதான் நான் சொன்னேன் மாஸ்டர் கிளாஸ் ஈரான் அடிச்சிருக்கக்கூடிய இந்த அடி. WSA அதாவது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, 48 மணி நேரத்துக்குள்ளே இந்த பேச்சுவார்த்தை மூலிமா ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இந்த வாரமும் போர் நடந்துச்சு அப்படின்னா உலகம் தாங்காதையா அப்படிங்கிறாங்க. 2 தரப்பினரும் வெகு தொலைவில் இருந்தால் கூட வேகமாக ஒரு இடத்துல ஒன்று கூடி பேசுங்க. 2வது, இது ரஷ்யா உக்ரைன் போர் மாதிரி விளைவுகள் இல்லை, அது 2 நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையாக இருந்தது. அங்கேயாவது பரவாயில்ல, இதே நல்லெண்ணெய் கிடைக்கிறதுலையும் சன்ஃப்ளவர் ஆயில் கிடைக்கிறதுலையும் தான் ப்ராப்ளம், ரைட்டா? ஆனால் இங்கே என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த கச்சா எண்ணெயையும் முடக்கி வச்சுருக்காங்க. கச்சா எண்ணெயினுடைய ரிஃபைனரி ஆலை மேலே அட்டாக் பண்ணுறாங்க. உலகமே அழிஞ்சிரும் போலையா, உடனே கூடி பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சு விடுங்க அப்படின்னு ட்ரம்ப்புக்கு இப்போ மற்ற நாடுகளுக்கு
மூலியமா அழுத்தங்கள் பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ துருக்கி, எகிப்து, பாகிஸ்தான் இது எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தொடர்ச்சியாக நாங்கள் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், வாங்க டேபிளில் உட்காருங்க, டீ சாப்பிடுங்க, பேப்பரில் கையெழுத்து போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருங்கங்கிறாங்க. இதற்கு ஈரான் தான் இப்போது வரமாட்டாங்க. ஈரான் சைடில் இருந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு இப்போ CNN மோப்பம் முடிச்சு அந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதாவது விட்காஃப் மற்றும் குஷ்னரோட பேசுகிறதுக்கு நாங்கள் ரெடியாகவே இல்லை, 2 பேர் திருட்டு பயிலுகள்னு உலகத்துக்கே தெரியும், அவங்கக்கிட்ட பேசுகிறதுல நாங்கள் உடன்படலை, வேணா வந்து JD வான்ஸ்னா அனுப்பிச்சி விடுங்க துணை ஜனாதிபதியை, உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம், அவர் எதுவும் செய்ய மாட்டோம், பேச்சுவார்த்தைக்கு வேணால் வர சொல்லுங்கள், அவங்கக்கிட்டனா பேசுகிறதுக்கு நாங்கள் ரெடின்னு ஈரான் சைட்லேருந்து இப்போ தான் தடவை ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியிலேருந்து இந்த மெசேஜ் வந்து போயிருக்கிறதா CNN ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எது எப்படியோ நடப்பது நடக்கட்டும், நல்லவை நடக்கட்டும், அதுதான் நம்முடைய ஆசை. எல்லா செய்தியும் கொண்டு வந்து கொடுத்துட்டேன், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பாண்டிச்சேரியில் மினி திருப்பூர் அறிமுகம். ஜவுளித்துறை வரலாற்றில் முதன்முறையாக நேரடி விற்பனை நிலையம் உங்கள் திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ். துணிகளை உற்பத்தி செய்பவர்களே நேரடியாக சந்தைப்படுத்துறதுனால வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலையில தரமான அனைத்து விதமான ஜவுளி துணிகளும் இங்கு கிடைக்கும். நேரடியாகவோ ஆன்லைன் வழியாகவோ ஒரு துணியானாலும் சரி, ஹோல்சேல்ல வாங்கினாலும் சரி, உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது தி திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ். தொடர்புக்கு 7708011123. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594. பிரசாத் சிக்னேச்சர் @gmail.com.